மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகத்தை சொன்னார்கள் இல்லையா? இனி வரக்கூடிய நாமம் ஒரே ஒரு அதிகாரமாக, கடைசி அதிகாரமாக, அதாவது 30வது அதிகாரமாக வரக்கூடிய நாமங்கள். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அம்பாளினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வழிகள் பல இருக்கு இல்லையா? அந்த வழிகளை சொல்லக்கூடிய நாமங்களாக வருகின்றன. அப்படி சொல்லும் பொழுது முதல் நாமமாக வருவது ஓம் விஞ்ஞான கலனாயை நமஹ. ஓம் விஞ்ஞான கலனாயை நமஹ. அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா, விஞ்ஞானத்தை பெருக்குபவள். இங்கே விஞ்ஞானம் அப்படின்னா விசேஷ ஞானம் தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பகுத்தறியக்கூடிய ஞானம் அப்படின்னு. இப்போ கலனம் அப்படின்னா பெருக்குவது, கணக்கிடப்படுவது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் விஞ்ஞான கன ரூபிணி. இந்த விசேஷமான எல்லா ஞானத்தின் சொரூபமாக அவள் இருக்கிறார். அடுத்தது என்ன பார்த்தோம்? விஞ்ஞாத்ரி. அப்படிப்பட்ட விசேஷ ஞானத்தை கொண்டு எல்லாவற்றையும் தெளிந்து அறிந்தவளாக இருக்கிறார். அப்போ சாரமாக பார்த்தா என்னன்னா, அந்த ரூபமாகவும் அவளே இருக்கிறாள், அதை தெளிந்து அறிந்தவளாகவும் அவள் இருக்கிறார். அந்த விஞ்ஞான ரூபமாக மட்டும் இல்லை, அதை தான் பிரயோகப்படுத்தியவள் மட்டும் கிடையாது, அந்த விஞ்ஞானத்தை நமக்கு கொடுப்பவளாகவும் நமக்கு பெருக்குபவளாகவும் அவள் இருக்கிறார். அப்ப அம்பாள் அருளை பெற பல வழிகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப முதலாவதாக சொல்வது, இந்த விசேஷ ஞானத்தை நமக்குள் பெருக்குபவளாக இருந்து அனுகிரகம் செய்கிறார். அப்ப இங்க அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன? இங்க பிரம்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம ஞானம், அதுதான் விசேஷ ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நமக்குள் பெருக்குபவளாக இருக்கிறார். அதாவது இந்த பரம்பொருள், இந்த பரமாத்மா நமக்குள் இருக்கிறாள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது. இதுதான் இதில் சொல்லப்படக்கூடியது. இதை வேறு விதமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கூர்ம புராணத்தில் சொல்லியிருப்பாங்க, சதுர்திஷானாம் வித்யானாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதாவது 14 விதமான வித்தைகளை அதன் அர்த்தத்துடன் சேர்த்து மனதில் நாம் தாரணை செய்வதற்குத்தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்களாம். அப்படி அந்த வரையறைப்படி பார்த்தால் அது நம் மனதுக்குள் பெருக அம்பாள் அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறத இந்த நாமம். மகாபெரியவா ஜெயம்.